எலான் மஸ்க் உடைய காலை முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு அரசு நிறுவனம் இருக்குது, யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா டிவிலையும் இந்த வீடியோ வந்து ஓடுது. அப்படியே இவர் எலான் மஸ்க் வந்து படுத்திருக்கிறாரு, அவர் காலை வந்து இவர் முத்தம் கொடுக்குறாரா நக்குறாரா. அந்த டிபார்ட்மெண்ட்டோட கம்ப்யூட்டரை வந்து ஹேக் பண்ணி ஏஐனால செய்யப்பட்ட ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் என்ன வருதுன்னா, லாங் லிவ் ரியல் கிங், தன்னை வந்து ஒரு கிங் அப்படின்ற மாதிரி அவர் காட்டிக்கிறாரு. உண்மையான பிரசிடென்ட் வந்து எலான் மஸ்க் தான், அவரை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. பண்ற முடிவுகளை தான் ட்ரம்ப் வந்து பேசுறாரு. அந்த போராட்டத்தினுடைய ஒரு எதிர்ப்பு வடிவம், வெறுப்பு பிரச்சாரத்துக்கு வந்து எக்ஸ் தளம் பயன்படுதுன்னு சொல்லி நாங்கள் இனிமேல் அஃபிஷியலாக நாங்கள் வந்து இதில் பயன்படுத்த மாட்டோம்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா மத்திய அரசு ஊழியர்களுக்கும் இனிமே நீ வந்து வாரம் என்ன வேலை செஞ்ச, இந்த ஒரு வாரத்தில் நீ என்ன செஞ்சு கிழிச்ச அப்படின்னு ஒரு 5 புல்லட் பாயிண்ட் போட்டு வந்து மெயில் அனுப்பணும். அதை அனுப்பலை அப்படின்னு சொன்னால் நீ வந்து ரிசைன் பண்ணதுக்கு சமம். மத்திய அரசு ஊழியர்கள் 23 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஏற்கனவே 1 லட்சம் பேரை வந்து வீட்டுக்கு அனுப்பியாச்சு. இதில் கேள்வி குத்து என்னன்னா, செக்யூரிட்டி சம்பந்தமான ஊழியர்கள் இருப்பாங்க இல்லையா, நேஷனல் செக்யூரிட்டி, அது பல டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ அவங்கெல்லாம் தங்களுடைய நடவடிக்கைகளை வந்து மெயிலில் அனுப்ப முடியுமா? ஏன்னா அவங்க வந்து யாராவது உளவு பார்ப்பாங்க, ஒட்டு கேட்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த வாரம் இவரையெல்லாம் ஒட்டு கேட்டேன், இந்த ஃபோனெல்லாம் வந்து ஹேக் பண்ணி பார்த்தேன், இப்படின்றதெல்லாம் அனுப்ப முடியுமா? Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஓகே சார். அண்ட் இப்போ இன்னொரு ஃபோட்டோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு சார், டீப் ஃபேக் வீடியோ. அதாவது எலான் மஸ்க் உடைய காலை முத்தம் கொடுக்குற மாதிரி ட்ரம்ப் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த வீடியோ ரீசெண்டாக வைரல் ஆகிட்டு இருக்கு சார். இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு எதுலன்னா, ஒரு அரசு நிறுவனம் இருக்குது, யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட், இந்த வீட்டுத்துறை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி, இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா டிவிலையும் இந்த வீடியோ வந்து ஓடுது. அப்படியே இவர் எலான் மஸ்க் வந்து படுத்திருக்கிறாரு, அவர் காலை வந்து இவர் முத்தம் கொடுக்குறாரா நக்குறாரான்னு தெரியல. ஓகே, ஆமாம். இது வந்து போட்ட இது என்ன விஷயம், உண்மையில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டோட கம்ப்யூட்டரை வந்து ஹேக் பண்ணி யாரோ சிலர் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏஐனால செய்யப்பட்ட ஒரு வீடியோ. ஓகே, இது பண்ணப்பட்ட வீடியோ வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் மூலமாக அதை காப்பி பண்ணி அது வெளி உலகத்தில் வந்து வைரல் ஆயிடுச்சு. அந்த வீடியோவில் என்ன வருதுன்னா, லாங் லிவ் ரியல் கிங் அப்படின்ற அந்த கேப்ஷன் போட்டு வந்து வருது. யார் ரியல் கிங்னா, அந்த வீடியோ படி பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் தான் ரியல் கிங். இப்போ ட்ரம்ப் வந்து எக்ஸ் தளத்தில் ஒரு போஸ்ட்டில் வந்து உண்மையிலேயே மன்னர் போல் தங்க கிரீடம்லாம் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு வந்து தன்னை வந்து ஒரு கிங் அப்படின்ற மாதிரி அவர் காட்டிக்கிறாரு. இந்த வீடியோக்கு அப்புறமாவா சார்? இல்லை, முன்னாடியே. அப்புறம் வந்து மக்கள் வந்து உண்மையான பிரசிடென்ட் வந்து எலான் மஸ்க் தான் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் மஸ்க்னு ஹேஷ்டேக் போட்டு அவரை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவர் வந்து எல்லாம் இவர் பண்ணுற முடிவுகளை தான் ட்ரம்ப் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி. இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னால், இப்போ ட்ரம்ப் மேலே வந்து அமெரிக்க அரசு ஊழியர்கள், அந்த ஃபெடரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, எல்லாரும் வந்து கொலவெறியில் இருக்கிறாங்க. ஏன் கொலவெறியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ எலான் மஸ்க் வந்து எங்கே அட்வைசராக போட்டிருக்கிறாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி. ஓகே, அரசினுடைய இந்த செலவுகளை எல்லாம் குறைத்து விட்டு ஒரு திறனை மேம்படுத்துகின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல அட்வைசராக வந்து போட்டிருக்காங்க. ஓகே, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா மத்திய அரசு ஊழியர்களுக்கும் இனிமே நீ வந்து வாரம் என்ன வேலை செஞ்ச, இந்த ஒரு வாரத்தில் நீ என்ன செஞ்சு கிழிச்ச அப்படின்னு ஒரு 5 புல்லட் பாயிண்ட் போட்டு வந்து மெயில் அனுப்பணும். ஓகே, சரியா? அதை அனுப்பலை அப்படின்னு சொன்னால் நீ வந்து ரிசைன் பண்ணதுக்கு சமம். ஓகே, நீ வந்து இந்த வேலையை விட்டு போகிறதுக்கு வந்து சமம். இப்படி வந்து ஒரு மெயில் வந்து அனுப்பியிருக்கிறாரு. அடுத்தது, இந்த ஃபெடரல் கவர்மெண்ட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 23 லட்சம் ஊழியர்கள் வந்து இருக்கிறாங்க. ஓகே, அவ்வளோ பெரிய நாடு இல்லையா, அதனால் மத்திய அரசு ஊழியர்கள் 23 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இதில் ஏற்கனவே 1 லட்சம் பேரை வந்து வீட்டுக்கு அனுப்பியாச்சு, ஃபயர் பண்ணி அனுப்பியாச்சு. இன்னும் நாங்கள் பெருமளவில் வந்து ஆட்குறைப்பு வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறார். இதில் வந்து மக்கள் வந்து இதனால தான் கோபத்தோடு வந்து இருக்கிறாங்க. வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள் அவங்க தான் இந்த வீடியோ வந்து யாரோ ஒருத்தர் வந்து இதை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணி
இந்த எலான் மஸ்கையும் ட்ரம்பையும் வந்து நாரடிச்சிருக்காங்க. இந்த எல்லா அரசு ஊழியர்களும் வாரம் வாரம் மெயில் அனுப்பணும்னு சொன்னார் இல்லையா, இதில் கேலி கூத்து என்னென்னா, இந்த செக்யூரிட்டி சம்மந்தமான ஊழியர்கள் இருப்பாங்க இல்லையா, நேஷ்னல் செக்யூரிட்டி, அது பல டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ அவங்கெல்லாம் தங்களுடைய நடவடிக்கைகளை வந்து மெயிலில் அனுப்ப முடியுமா? ஏன்னா அவங்க வந்து யாராவது உளவு பார்ப்பாங்க, ஒட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து சரி வேலைகள்லாம் செய்வாங்க. ஏன்னா நாட்டின் பாதுகாப்பு கருதி கண்டிப்பாக இப்போ அவங்கெல்லாம் வந்து மெயிலில் வந்து எலான் மஸ்க்கு நான் இந்த வாரம் இவரெல்லாம் ஒட்டு கேட்டேன், இந்த ஃபோனெல்லாம் வந்து ஹேக் பண்ணி பார்த்தேன், இப்படின்றதெல்லாம் அனுப்ப முடியுமா? அப்போ எப்படி ஒரு கேலி கூத்தா இது வந்து இருக்குது. அதனால் இப்போ செக்யூரிட்டி நிறுவனங்களுடைய சீஃப்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த மெயிலை வந்து இக்னோர் பண்ணிடுங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் யாரும் அனுப்ப வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக இந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்து ஆகணும், காஸ்ட் கட்டிங்கிறது நம்ம வந்து செஞ்சு ஆகணும். அமெரிக்காவுக்கு வந்து நிறைய கடன் இருக்குது. இப்போ 2026க்குள்ளே கிட்டத்தட்ட வந்து ஒரு $1 ட்ரில்லியன் வந்து நம்ம வந்து சம்பாரிச்சிருக்கணும். இந்த செலவை குறைச்சி ஓகே ஊழியர்கள்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு அரசினுடைய செலவை குறைத்து $1 ட்ரில்லியன் வந்து மிச்சப்படுத்தணும். அப்போ 2026க்குள்ளே $1 ட்ரில்லியன் தினசரி வந்து $4 பில்லியன். அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கர்கள் மத்தியில், அமெரிக்க அரசு ஊழியர்கள் மத்தியில், அவங்க யூனியன்லாம் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாமே இப்போ வந்து கடும் கோபத்தில் வந்து இருக்கிறாங்க. இப்போ அவங்க எலான் மஸ்கை வந்து எதிர்த்து பேசுகிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பலவிதமான நடவடிக்கைகளை வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. அதில் ஒன்று தான் இந்த லாங் லீவ் ரியல் கிங்னு இந்த வீடியோ. அது வந்து அந்த போராட்டத்தினுடைய ஒரு எதிர்ப்பு வடிவம். இவங்களை 2 பேரும் வந்து எவ்வளோ சீப்பாக வந்து அமெரிக்காவை வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க, அப்படி கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னு காட்டுவதற்காக தான் அந்த வீடியோ. ஆமாம். இப்போ இந்த புதன்கிழமை வந்து கேபினெட் மீட்டிங் எலான் மஸ்க்கு போயிருந்தார் இல்லையா, அவர் அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் செய்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு நிறைய கொலை மிரட்டல்கள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கொலை மிரட்டல் வந்து ஏன் வருது? நீ என்னமோ தப்பாக பண்ணுற. ஒருத்தர் வந்து ஒன்று கொலை மிரட்டல் விடனா ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் தான் அது வந்து சொல்ல முடியும். அப்போ இவர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சின்ற பேரில் நிறைய வேலைகள் வந்து இப்போ இந்த USAIDன்னு ஒரு அமைப்பினுடைய நடவடிக்கையை வந்து நிறுத்திட்டாங்க. அதன் மூலமாக பல நாடுகளில் வந்து பல நலத்திட்டங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதை நிறுத்திட்டாங்க. அதை நிறுத்தும் போதே இந்த எபோலா வைரஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான தடுப்பூசி திட்டத்துக்கான ஃபண்டிங்கையும் வந்து நிறுத்திட்டாங்க. அப்புறம் எதிர்ப்பெல்லாம் வந்த பிறகு அதை மட்டும் திரும்ப வந்து அதை சேர்த்துருக்காங்க. இப்படி பல குளறுபடிகள் வந்து நடக்குது. எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் டெஸ்லா காருடைய ஓனரு, SpaceX அந்த ராக்கெட் நிறுவனத்தினுடைய ஓனரு, உலகத்தில் வந்து மிகப்பெரிய பணக்காரர். அவர் வந்து இப்போ ட்ரம்புக்கு ஆலோசனைன்ற பேரில் வந்து இப்போ அவர் இந்த ட்விட்டரை வந்து அவர் விலைக்கு வாங்கின பிறகு இவர் வந்து ட்ரம்பினுடைய பிரச்சார பீரங்கியாக மாறி ட்விட்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவருடைய பிரச்சாரங்கள் தான் வந்து நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் உங்கள் முன்னாடி வந்து வந்துடும். இப்போ கார்டியன்ற அந்த லண்டனில் இருக்கிற மீடியாலாம் வந்து இந்த மாதிரி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்துக்கு வந்து எக்ஸ் தளம் பயன்படுதுன்னு சொல்லி நாங்கள் இனிமேல் அஃபிஷியலாக நாங்கள் வந்து இதில் பயன்படுத்த மாட்டோம்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ எலான் மஸ்க் வந்து அப்படி மலிவாக ட்ரம்பை வந்து ஆதரிக்கிறாரு, ட்ரம்புக்கு நிறைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பணம் கொடுத்துருக்காரு. இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையின் மூலமாக பல ஊழியர்களுக்கு வந்து ஆப்பு வைக்க போகிறாரு. ஆனால் அந்த ஊழியர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த வீடியோ காலனுக்கிற வீடியோன்றது வந்து ஒரு ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் ஆகிய முக்கியமான போராட்டம் இனிமே தான் வரும். ஸோ மெயின் பிக்சரே இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை தான் இந்த வீடியோவை விட்டுருக்காங்க. கண்டிப்பாக. ஓகே சார். ஸோ இப்போ இவங்க ஒரு பக்கம் எலான் மஸ்க் வந்து அவரோட பண அதிகாரம் மூலயமா வந்து ஒரு விஷயம் பண்ணுறதாகவும், ட்ரம்ப் வந்து அதிகாரத்தை வச்சு நிறைய வந்து சட்டங்கள் வந்து புதுசாக மக்களை துன்புறுத்த வகையில் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க சார். ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுமா அப்படின்னும் சொல்கிறாங்க ஃப்யூச்சரில். கண்டிப்பாக இது வந்து மக்கள்கிட்ட வந்து போராட்டம் நடக்கும். பல தொழிற்சங்கங்கள் இதை எதிர்த்து வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அதான் இப்போ வெளிநாட்டிலையும் எதிர்ப்பு இருக்குது, உள்நாட்டிலையும் இருக்குது. இப்போ வெளிநாட்டில் எடுத்துட்டிங்கன்னா இப்போ இவ்வளோ நாள் வந்து உக்ரைனுக்கு வந்து எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க, ஃபண்டு கொடுத்தாங்க, ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் எல்லாம் வந்து கொடுத்தாங்க. ட்ரம்ப் வந்தோன்னே எல்லாம் கட் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் கொடுத்ததுக்கு நீ ரிட்டர்ன் வந்து உன்னுடைய கனிம வளத்தை தா, அரிய வகை கனிம வளம் வந்து உக்ரைனில் இருக்குது, அதை திரும்பத்தா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடுத்து இவர் உக்ரைனை ஐரோப்பிய நாடுகளை எல்லாம் சேர்க்காம டைரெக்டாக வந்து ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை நடத்தி போரை நிறுத்துறதுக்கு, அதாவது ரஷ்யாவுக்கு ஃபேவராக போரை நிறுத்துறதுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்படி அப்புறம் வந்து கனடா மெக்சிகோ 25% வரி போட்டு அதை வந்து இப்போ மார்ச் 3ஆம் தேதியோ 4ஆம் தேதி வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்கிறாரு.
அங்கே பிரச்சனை. சீனாவிலேருந்து வர்ற பொருட்களுக்கு இறக்குமதி வரி போட்டிருக்காரு. அப்புறம் வந்து இந்தியா வந்து கண்டிப்பாக வந்து அமெரிக்காவிலேருந்து க்ரூட் ஆயில் இதெல்லாம் வந்து வாங்கணும், அப்புறம் கேஸ் எரிவாயு, இயற்கை எரிவாயு இதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்தியா வந்து அமெரிக்காவிலேருந்து எரிவாயு வாங்கினா கத்தார் வந்து நமக்கு ஏற்கனவே நேச்சுரல் கேஸ் வந்து விற்றுக்கிட்டு இருக்குது. ஓகே, அதுக்கெல்லாம் கத்தார் அமீர் வந்து பயந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாரு மோடியை. அங்கே நீங்கள் அமெரிக்கா வற்புறுத்தினால எங்கள் ஆர்டரை எதுவும் பண்ணிடாதீங்க. மோடியும் சிக்கிக்கிட்டாரு. இப்போ கத்தார்கிட்டருந்து வாங்கினா சீப்பு, ஏன்னா பக்கத்தில் இருக்குது. நீங்கள் அமெரிக்காவிலேருந்து வாங்கினீங்கன்னா எவ்வளோ ஆகும்? இப்படி வந்து உள்நாடு வெளிநாடு எல்லாத்துலேயும் வந்து ஒரு பெரிய குழப்பத்தை வந்து இந்த அதிபர் ட்ரம்ப் வந்து நம்ம சீமான் மாதிரி உருவாக்கி இருக்கிறாரு. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக வந்து அமெரிக்க மக்கள் வந்து இதை எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்றதான் என்னுடைய கணிப்பு. ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி.